ஹாய் ஸ்குவாட், நீங்க நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்? டியூட் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரையும் செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஸோ உண்மையா லவ் பண்றவங்க யாரும் இந்த படத்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா அழுதுட்டு தான் வருவீங்க. அந்த அளவுக்கு உள்ள அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. ஸோ பிரதீப் ரங்கநாதனோட முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த படம் வந்து லவ் டுடே மாதிரி இருக்கும். இல்ல ஒரு கோமாளி அந்த மாதிரி கண்டென்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இது வேற லெவல் கண்டென்ட்டுங்க. ஸோ படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோவுக்கு பயங்கரமா ஒரு பொண்ணை பிடிக்கும். அந்த பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிரும். அது ஒரு சீனா போயிட்டு இருக்கும். அப்போ லவ் ஃபெயிலியர்ல அவர் சுத்திட்டு இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு, அதாவது அவரோட ஃப்ரெண்டு முறை பொண்ணான நம்ம ஹீரோயினி வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அவர் வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிடுவாரு. கடைசியில பார்த்தா வேணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி திருப்பி கல்யாணம் பண்ண லெவலுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பிடிக்காம வேற ஒருத்தவங்க லவ் ஆயிரும். ஸோ அதை எப்படி ஹீரோ ஈக்குவல் பண்றாரு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஹீரோ ஹீரோயினி கூட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஓவரால் சொல்றதுதான் அந்த படத்தோட கதை. ஸோ மொத்தத்துல சொல்லணும்னா உண்மையா லவ் பண்றவங்க ஒவ்வொரு டைலாகும் சொல்றேங்க, சான்ஸே இல்லைங்க. அப்படியே பசங்க அந்த இடத்துல இருந்துட்டோம்னா நம்ம நம்ம தேட்டருக்குள்ள போனாலே நம்ம ஹீரோவோட கேரக்டர் நமக்குள்ள பாண்டாகி நம்மளே அழுக ஆரம்பிச்சிரும். இந்த ஒரு சில கேரக்டர் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர், அவன் லவ் லவ் பண்ற பொண்ணுக்காக நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் அதெல்லாம் வேற லெவல்ல அந்த படத்துல எடுத்திருக்காங்க. ஸோ நான் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல நல்லா இருந்துச்சு. லவ் பண்ணியிருந்தா அது கனெக்ட் ஆயிருக்கும் ஒரு சிலவங்களுக்கு, ஒரு சிலவங்களுக்கு கனெக்ட் ஆகல. அது என்ன பண்ணன்னு தெரியல. ஒரு ஹீரோ ஒரு பொண்ணுக்காக, தான் மனைவிக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போகலாம். அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிறதான் அந்த படத்துல எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு போய் பாருங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ, பை. முடிச்சிருந்தா அந்த மாதிரி வீடியோ போகிற நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்.